இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தென்னிந்திய அளவிலான பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதனை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துவக்கி வைத்தார். தென்னிந்திய பென்காக் சிலாட் ஃபெடரேஷன் அனுமதியுடன் புதுச்சேரி அமைச்சூர் பென்காக் சிலாட் விளையாட்டு சங்கம் நடத்தும் 2024-25 ஆண்டிற்கான 5வது தென்னிந்திய அளவிலான பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 6 ஜூலை 2024 அன்று உப்பளம் தொகுதி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் போட்டிகளின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் போட்டியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் விளையாட்டு வீரர்கள் ஆண்கள், பெண்கள் இரு பாலரும் பங்கு கொண்டனர். இவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 31 பேர் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தாவிதுபேட் நகராட்சி குடியிருப்பை சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாம் ரவி, வயது 33. இவர் மீது 6 கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது. ஜாமீனில் வெளியே வந்த ரவி வானரப்பேட்டையை சேர்ந்த ஃபரிடா அந்தோனி ஸ்டீஃபன், வயது 28 என்ற நண்பருடன் 2021 அக்டோபர் 24ஆம் தேதி பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை வானரப்பேட்டை ஆலன் வீதி, ராஜராஜன் வீதி சந்திப்பில் வழிமறித்த கும்பல் நாட்டு வெடியுண்டு வீசியது. அதில் தப்பித்த இருவரையும் கத்தியால் வெட்டி படுகொலை செய்தது. இந்த கொலை தொடர்பாக ரவுடி வினோத், தீனு, மர்டர் மணிகண்டன், தியாகு, பிரேம், ராஜா, தேவேந்திரன், அருண், பிரவீன், ரோமார்க், ஆட்டோ மணி உட்பட 31 பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது. இந்த இரட்டை கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது.
வழக்கு விசாரணை முடிந்து இன்று தலைமை நீதிபதி சந்திரசேகரன் இன்று தீர்ப்பு வழங்கினார். அதில் சந்தேகத்திற்கு இடமின்றி காவல்துறை குற்றங்களை நிரூபிக்க தவறியதால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 31 நபர்கள் விடுதலை செய்யப்படுவதாக கூறி தீர்ப்பளித்தார். இதில் போலீசார் கைது செய்யும் பொழுது கையில் ஆயுதங்களுடன் இருந்ததால் பிரேம் என்ற குற்றவாளிக்கு 7 வருட தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வழக்கறிஞர் செல்வம் கூறும்பொழுது, பாம் ரவி மற்றும் அந்தோணி ஆகியோரின் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மர்டர் மணிகண்டன் உட்பட இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். அதற்கு முக்கிய காரணம் புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் இவர்கள்தான் காரணம். 25 வருடமாக சிறையில் தண்டனை சிறைவாசியாக இருக்கும் மர்டர் மணிகண்டனின் விடுதலையை தடுக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த வழக்கறிஞர் புலன் விசாரணை அதிகாரி சுரேஷ் பாபுவிற்கு அழுத்தம் கொடுத்து பல நிரபராதிகளை இந்த வழக்கில் பொய்யாக சேர்த்துள்ளனர். அதில் மர்டர் மணிகண்டனும் ஒருவர். மாண்புமிகு புதுச்சேரி நீதிமன்றம் தீர விசாரணை செய்து குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்துள்ளனர். இது புதுவை காவல்துறைக்கு மிக பெரிய தலக்குனிவு என்று அவர் குறிப்பிட்டார். மர்டர் மணிகண்டனின் வழக்கறிஞராவேன். இந்த இரட்டை கொலை வழக்கு, அதாவது அந்தோணி மற்றும் பாம் ரவி கொலை வழக்கு சுமார் 3 வருடத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கில் சாட்சிகள் எல்லாம் விசாரணை செய்யப்பட்டு இன்று அனைவரும் கொலை குற்றத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விடுதலையானதுக்கு முதல் காரணம் சிறப்பு அதிரடிப்படையை சேர்ந்த ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் அவர்கள் இருவரும் 25 வருட காலமாக சிறையில் இருக்கும் சிறைவாசியான மர்டர் மணிகண்டனை இந்த வழக்கில் சேர்த்தது தான் முக்கியமான காரணம். இந்த வழக்கில் மாவட்ட முதன்மை நீதிபதி, புதுவையைச் சேர்ந்த மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்கள் இன்று சாட்சிகளை விசாரணை செய்து மேற்படி கொலை வழக்கில் போதுமான சாட்சிகள் இல்லை என்ற காரணத்தினால் கொலை குற்றத்திலிருந்து அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டனர். இதில் மொத்தம் 30 பேர். 30 பேரில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டனர். பிரேம் 5வது நபர் பிரேம் அவர் கத்தி மட்டும் வச்சிருந்த குற்றத்துக்காக ஆர்ம்ஸ் ஆக்டில் மற்றும் அவருக்கு தண்டனை கொடுத்துக்கிறாங்க. 7 வருடம் தண்டனையும் 10,000 அபராதமும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்கிறார்கள். ஏன்னா அந்த வழக்கில் அவர் கத்தி வச்சு போலீஸார் ஓட சொன்னதின் பேரில் ஓடாந்தாக அவர் சாட்சியம் சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் மேல்முறையீடு போகிறார் அந்த தண்டனை எழுத்து. புதுச்சேரி குயவர்பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நவகிரக ஹோமம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் சாத்தானி வீதி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஜீனோர் தாரண மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், மகா கணபதி ஹோமம் மற்றும் மகாலட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. மேலும் 2 கால யாக பூஜைகள் முடிவடைந்த நிலையில் 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று கடம் புறப்பாடு, சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்காக நவகிரக ஹோமம் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டது. இந்த ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றது. இவர்களின் ஊழல்களை பொதுமக்களே சகித்துக் கொள்ளவில்லை என்று குறிப்பிட்ட நாராயணசுவாமி, அமைச்சர் நமச்சிவாயம் தேர்தலில் தோல்வி அடைந்தும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வருகிறார். காவல்துறையின் கையை கட்டி பல்வேறு இடங்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் நமச்சிவாயம் சொத்துக்களை வாங்கி குவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா அமைச்சர் நமச்சிவாயம் மனைவி பெயரில் கன்னிக்கோவிலில் 18,400 சதுர அடி நிலம் 2023 ஜூன் மாதம் வாங்கப்பட்டுள்ளது. பினாமி பெயரில் பெட்ரோல் பங்க் அமைக்க ஒருவருக்கு அனுமதி அளித்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய நாராயணசுவாமி, பொதுமக்களின் சொத்துக்களை அபகரிப்பதிலேயே ஆட்சியாளர்கள் குறியாக உள்ளார்கள் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்த நாராயணசுவாமி இது சம்பந்தமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றார். பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் அரசு சொத்துக்களை அபகரிக்க கூடாது. பொதுப்பணித்துறை அமைச்சராக உள்ள லட்சுமி நாராயணன் 2 கோடி ரூபாய் செலவில் வீட்டை புதுப்பித்துள்ளார். இதுதான் அரசு சொத்தை கொள்ளையடிப்பது. பதவியை வைத்துக்கொண்டு தன் சொந்த வீட்டை புறணமைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது ஊழல் இல்லையா என்று கேள்வி எழுப்பிய நாராயணசுவாமி, புதுச்சேரி அரசு இது சம்பந்தமாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து செருப்பால் அடித்த அதிமுகவினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக விமர்சிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அண்ணாமலையின் உருவப்படத்தை கையில் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து எறிந்ததுடன் தீயிட்டு கொளுத்த முயன்றபொழுது போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், அண்ணாமலைக்கு நாவடக்கம் இல்லை என்றால் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தரும் பொழுது தக்க பதிலடி கொடுப்போம் என எச்சரித்தார். திமுகவின் பி டீம் போல் செயல்பட்ட அண்ணாமலை திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக அற்புதமாக கூட்டணியை உடைத்த அண்ணாமலை அதிமுகவை பற்றி பேச அருகதை கிடையாது. அதிமுகவை பாஜக கபிலிகரம் செய்ய முயன்ற பொழுது அதை தடுத்தவர் எடப்பாடி. அவரை பற்றி பேச அண்ணாமலைக்கு தகுதி கிடையாது என்றும் அன்பழகன் தெரிவித்தார். வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் சமீப காலமாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் மூலமாக காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டு குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளான கணுவாய்பேட்டை, சாமியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி அவர்களும் அவரின் தலைமையிலான தனிப்படை கொண்ட குழு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த ஒரு பகுதியின் அருகே திடீரென ஆய்வு மேற்கொண்ட பொழுது அப்பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் நின்று கொண்டிருந்ததைக் கண்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அதில் 3 நபர்கள் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, கஞ்சா மற்றும் வழிபறி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் என்றும் அவர்கள் மீது வழக்கு பதிவுகள் ஏற்கனவே வெள்ளியனூர் காவல் நிலையத்தில் இருப்பதை கண்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் 3 நபர்களையும் உடனடியாக காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களின் தற்பொழுதைய முழு விவரங்கள், வேலை செய்யும் இடம், வசிக்கும் இடம், பழைய குற்ற வழக்குகளின் தற்பொழுதைய நிலை என்ன, நீதிமன்றத்திற்கு சம்மன் கொடுக்கப்பட்ட நாளில் சரியாக ஆஜர் ஆகிறார்களா, இவர்கள் மீது பிடிவாரண்ட் ஏதேனும் இருக்கின்றதா ஆகியவற்றை சரிபார்த்து பின்னர் அவர்களை விடுவித்தனர். மேலும் அவர்களுடன் இருந்த மற்ற வாலிபர்களும் கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவுரைகளை வழங்கி வேலை மற்றும் படிப்பிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் காவல்துறையினர் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். புதுச்சேரியை அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரி குப்பத்தை அடுத்த தமிழக பகுதியான
கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனவர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மகா யாக வேள்வி நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். Okay. I understand. You don't feel about. Okay. Amma should see. All right. Okay. Amma should see. Okay. Go and take to food. Okay. Five members taken me. Shivaya number. கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்திலிருந்து அடியேன் விபூதி சித்தர் பேசுகிறேன். இது அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை முன்னிட்டு இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளை சார்பாக மகா யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யாகத்தினுடைய நோக்கம் உலக நன்மைக்காகவும் அனைத்து ஜீவராசியும் பசியாரி இன்பமாக வாழணுன்ற ஒரே நோக்கத்திலையும் ஸ்ரீசக்கர ராஜகாளி அம்மனுடைய அன்பிலும் ராஜகருப்பருடைய காவல் தெய்வத்துடைய அன்பிலும் இந்த மிக பிரம்மாண்டமான யாகம் இன்று நடைபெற்று கொண்டிருக்குது. இது சுமார் ஒரு 7 மணி நேரம் இந்த யாகம் நடக்கும். இந்த 7 மணி நேரம் நீர் இல்லாமல் உணவு இல்லாமல் இந்த சபையிலேருந்து எழுந்திருக்காமல் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய குலதெய்வங்களை வர வச்சு அவங்களுக்கான குறைகளை கேட்டு அவங்கள குறைகளை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கடந்த பல ஆண்டுகளாக இது நடந்துகிட்ருக்கு. இது இன்று தான் வெளிப்படுது. மக்கள் நலனுக்காக தெய்வத்தை நம்ம என்றைக்கும் வழிபடணும், குலதெய்வங்களை என்றைக்கும் நம்ம வழிபடணும். தெய்வங்கள் செய்கிற தொண்டு நம்முடைய வம்சத்துக்கு செய்கிற பலன். நம்ம குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே தான் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். ஆலயத்துக்கு தொண்டு செய்யுங்க, உழவார பணி செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. என்றைக்கும் உங்களுடைய தொண்டு தெய்வங்களை மகிழ்விக்கும். அந்த மகிழ்வில் உங்களுடைய வம்சமும் உங்கள் குடும்பமும் மென் ஒளிரும். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்தநாள் விழா ஊசூடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் ஆணைக்கு இணங்க தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்தநாள் விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் தாய் இயக்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கம். இந்த சங்கத்தை நிறுவியவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அவரது பிறந்தநாள் விழா இன்று பாஜகவினரால் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் உருவப்படத்திற்கு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தாமரை குளத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்
முத்தாலு முரளி, சிவசங்கர் உட்பட கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தொடர்ந்து மரம் நடும் விழாவில் கலந்து கொண்டனர். சுராஸ் ஆர்ட்ஸ் பயிற்சி மாணவர்கள் ஓவிய கண்காட்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் உள்ள சுராஸில் சித்திரை பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் முதலாம் ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி விழா புதுச்சேரி மாநிலம் குருசுகுப்பம் பிரான்கேஸ் வீதியில் உள்ள ஆரோதன் ஆர்ட் கேலரியில் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் புதுவை மாநில அரசு சிறந்த பணி விருதாளர் மற்றும் சாதனையாளர் சுந்தர்ராசு ஆசிரியர் வரவேற்றார். விழாவின் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்தார். ஆரோதன் ஆர்ட் கேலரியின் நிறுவனரான தலைவர் லலித் வர்மா அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி இதனை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் ஓவிய தந்தை மறைந்த ராம்குமார் ஓவிய ஆசிரியர் அவர்களின் நினைவை போற்றி மலர் தூவி விழா துவக்கி வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களான கலை மாமணி கந்தப்பன், ஆசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் திரு ராஜேந்திரன் மற்றும் புதுச்சேரி மாநில நேரடி நியமன பயிற்சி பெற்ற பட்டதாரி ஓவிய ஆசிரியர் சங்க செயலாளர் சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் விழாவின் ஓவிய படைப்புகளை வைத்துள்ள மாணவர்களின் பெயர்கள் விதுஷ்டி, சுபிக்ஷா, ரக்ஷனா, மிருதுலா, மோகிஸ்தா, தாஷிதா, புவனேஷ், நிரஞ்சனா, யஷ்விதா, ஷாலினி, மிடிலா, பெர்னேஷ், செந்தமிழ் செல்வி ஆகியோர் இந்த மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு வாழ்த்துக்களை வழங்கினார்கள். இந்த ஓவிய கண்காட்சி 5 முதல் 7 ஆகிய தேதிகளில் தொடர்ந்து காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவிய கண்காட்சியின் விழாவின் ஏற்பாடுகளை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் செய்திருந்தனர். கொம்பாக்கம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தின் ஆடி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தை அடுத்துள்ள கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிழிஞ்சிமேட்டில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு பன்னீர், சந்தனம், தேன், பால், தயிர், வாசனை திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மகா தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் மாணவர்கள் சிறந்த படிப்பிற்காக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நல்ல மாதிரி வையம்மா. தம்பி இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருமா, ஒரு நிமிஷம் பாருமா, கொஞ்சம் ஒரு ஆள் கொடுக்கும் போது என்ன நிமிஷம். ஓகே, நல்லா திரும்புங்க. ஓகேண்ணா, போனோம் பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தின் சார்பாக டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தின் சார்பாக டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 123வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் அனிதா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார்ஜி, மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், மாவட்ட செயலாளர் கனகராஜ், மல்லிகா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரசன்னா, மஞ்சு, விவசாய அணி பொறுப்பாளர் MS பெருமாள், தொகுதி தலைவர்கள் தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ், தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், இளைஞரணி மாவட்ட தலைவர் இளவரசன், இளைஞரணி செயலாளர் பிரசாந்த், நேதாஜி OBC அணி மாவட்ட தலைவர் விஜயன், துணைத் தலைவர் ஏழுமலை, விவசாய அணி மாவட்ட பொதுச் செயலாளர் பாலாஜி, ஆறுமுகம், கந்தன், பொன் ஆறுமுகம், பச்சையப்பன்,
மேலும் மாநில, மாவட்ட, தொகுதி, கிளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தின் அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதில் நேற்று ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வலம் வந்து தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டிகளை ஏந்தி ஆலயத்தினை வலம் வந்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட நேர்த்திக் கடன்களை செலுத்தினார்கள். தொடர்ந்து அங்காளம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ரமணி என்கின்ற பாலசுப்பிரமணியம் குடும்பத்தினர், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். பாண்டிச்சேரி கேலக்ஸி ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக ரோட்டரியன் முரளி, மண்டலம் 26 உதவி ஆளுநர் ரோட்டரியன் செந்தில் நாராயணன் அவர்கள் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாண்டிச்சேரி கேலக்ஸி ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக ரோட்டரியன் முரளி இன்று மண்டலம் 26 உதவி ஆளுநர் ரோட்டரியன் செந்தில் நாராயணன் அவர்கள் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு சாசன தலைவர் ரோட்டரியன் மதி என்கின்ற வெங்கடேசன் அவர்கள் காலர் அணிவித்து சங்க கூட்டத்தினை துவக்கி வைத்தார். இவ்விழாவினை கேலக்ஸி உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். செயலாளர் ரோட்டரியன் தினகரன் மற்றும் பொருளாளர் ரோட்டரியன் பாலாஜி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி தமிழக மாணவர்களிடையே நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 15 வருடங்களாக நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி தமிழக மாணவர்களிடையே நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 15 வருடங்களாக நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. 2024 மற்றும் 25ஆம் ஆண்டிற்கான ஒரு வருட நீட் பயிற்சி தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் சமுதாய விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் சத்யநாராயணன் கலந்து கொண்டு மாணவ மாணவியரிடம் சமுதாய விழிப்புணர்வு குறித்தும் தொலைபேசி பயன்பாடு குறித்தும் சிறப்புரையாற்றினார். மேலும் சக்தி கோச்சிங் சென்டர் நிறுவனர் முரளிதரன் மற்றும் மதர் குளோரி நீட் அகாடமி தாளாளர் அந்துவான் பிரபு ஆகியோர் கல்வியின் சிறப்பு குறித்தும் முக்கியத்துவம் குறித்தும் மாணவ மாணவியரிடம் கலந்துரையாடினர்.
ஜனதா கட்சி மூத்த தலைவர் சாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் சத்யா நகரில் ஒன்று கூடி அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். மறைந்த பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் சத்யா நகரில் ஒன்று கூடி அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். மேலும் வீடுதோறும் மரக்கன்றுகள் நடுதல், தெருக்களை சுத்தம் செய்தல் போன்ற சமூக பணியாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் நகர மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், ஓபிசி அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். திரு சண்முகம், திரு கண்ணதாசன், வானரசன் மாமதிராஜன், முருகன், ஜான் கோம்ஸ், அந்தோனி கேம்ஸ், பிரதீப் சரவணன், திலகவதி, திருமதி சகாயமேரி, ராஜேஷ், ரமேஷ், நாராயணன், கண்ணன், விஜயன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.